இனிமேல்தான் ஆசிரியர் தேர்வு வாரியம் யூஜிடிஆர்பி எக்ஸாம் கவுன்சிலிங் மற்றும் போஸ்டிங் பத்தின தகவல் மேக் பண்ணுது. கவுன்சிலிங்க்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் விட்டாங்க. பிளஸ் அதோட தமிழ் கேண்டிடேட்க்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 கேண்டிடேட் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா விதிகள் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின தகவல் நம்ம லாஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட அந்த டிகிரி பேஸ்டான ஒரு ப்ராப்ளம். ஸோ அதை சரி பண்ணோம். ஸோ அதுக்கான ப்ராப்பரான ஒரு சர்டிஃபிகேட்ஸ் அவங்கள்ட்ட நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்பரான வேவர் நம்மளுக்கு கிடைச்சிரும். ரிமைன் இது எல்லாமே எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தான். இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்ல உங்களோட வித் ஃபீல்டு வச்சிருக்காங்க அவங்க. ஸோ என்ன சர்டிஃபிகேட் அவங்களுக்கு தேவையோ அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ரூட் இஸ் கிளியர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எதுக்கு வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்னா இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் பத்தி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது கம்ப்ளீட்டா இப்போ இந்த செலக்ஷன் லிஸ்ட் ஃபுல்லுமே கன்சர்ன் டிபார்ட்மெண்ட், தட் மீன்ஸ் இந்த ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல அவங்க கொடுத்துருவாங்க இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கான லிஸ்ட். ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் யார் நடத்துவாங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறை தான் நடத்துவாங்க. ஸோ அவங்க ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படி சிவிக்கு ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்களோ இந்த ஸ்கூல்ல இந்த டைம்ல இந்த டேட்ல இந்த சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி கவுன்சிலிங்க்கும் இந்த ஸ்கூலோ இல்லை அந்த ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல இருக்க பில்டிங்கோ ஏதோ ஒரு பில்டிங் தென் அகைன் அந்த டேட்டா அந்த டைம்ல கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நம்மளுக்கு இருக்கும். ஸோ நீங்க செலக்ட் பண்ற ஸ்கூலோ ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அந்த ஒரு ப்ராசஸ் நம்மளுக்கு டிஃப்ரெண்டா வரும் நம்மளுக்கு. ஸோ நம்ம ஸ்கூல் செலக்ட் பண்ணணும். ஸோ என்னென்ன நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவிக்கான லெட்டர் கண்டிப்பா தேவைப்படும். சிவி லெட்டர் வந்துச்சு பாருங்க, அந்த சிவி லெட்டர் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சர்டிபிகேட், நீங்க ஆன்லைன்ல ப்ரொடியூஸ் பண்ண சர்டிபிகேட் பிளஸ் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கொண்டு போன சர்டிபிகேட் கண்டிப்பா ஒரு காப்பி கண்டிப்பா தேவைப்படும். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தரா அவங்க கேட்கும் போது நீங்க ஒவ்வொரு சர்டிபிகேட் நீங்க என்ன பண்ண ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா மெயினா ஃபோக்கஸ் பண்றது என்ன பண்ணா சிவி கால் லெட்டர், அந்த கால் லெட்டரும் பிளஸ் அது இல்லாம பாத்தீங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸ் டைம்ல நீங்க கொடுத்த சர்டிபிகேட்ஸ். அகைன் அடுத்தது பாத்தீங்கன்னா சிவி லிஸ்ட்ல நீங்க கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ண, ஏன்னா இது எல்லாமே சேம் மாடியூலா தான் இருக்கணும். ஸோ இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஒரு காப்பி நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இது எல்லாமே நீங்க கண்டிப்பா நீங்க வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அகைன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷெட்யூல் பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி உங்களுக்கு மெயில் த்ரூ த போஸ்ட், ஓகே கண்டிப்பா மெயில் வர வாய்ப்பு இருக்குது. த்ரூ த போஸ்ட் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் உங்களுக்கு ப்ராப்பரான இன்டிமேஷன், ஏன்னா டிஆர்பி போன்றது ஒரு வெப்சைடு. ஸோ அதனால அதுல எல்லாமே கண்டிப்பா டிஸ்பிளே ஆகும். நம்ம ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அது தனியான ஒரு விஷயம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா த்ரூ த மெயில் த்ரூ த போஸ்ட் எனிஒன் உங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு உங்க ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா ஸோ அதற்கான ஒரு ஆர்டர் காப்பி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேற்கொண்டு என்ன இடம், என்ன டேட்டு, என்ன பிளேஸ் அப்படின்றத அதுலயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிளஸ் என்ன தேவைன்னு அதுலயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சிவி லெட்டர் பிளஸ் உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஒரு காப்பி, உங்களுக்கு ஒரு காப்பியோ 2 காப்பியோ நீங்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்படிதான் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். பிளஸ் அது இல்லாம ஸ்கூல் லிஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லாமே அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க செலக்ட் பண்ற ஸ்கூல் இந்த ஜெனரல் மெரிட் லிஸ்ட்ல வர்றது அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஸ்கூல்லாம் போய் லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்ல இருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லாங்ல இருக்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ இது மாதிரி தான் நடக்குவாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் ஹை ஸ்கோர் பண்ணி ஜென்ரல்ல இருக்கவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ரிலவெண்டா அவங்க ஃபோக்கஸ் பண்ற ஸ்கூலோ அவங்களுக்கு பக்கத்துலயோ கிடைச்சிரும். தென் ஒன்லி அகைன் லாஸ்ட் நம்ம வர பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் லிஸ்ட் நம்மளுக்கு குறையும் போது பாத்தீங்க அப்படின்னா லாங்ல நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி சில ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை பொறுத்து நம்ம நம்மளோட ஸ்கூல் நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் கவுன்சிலிங் ப்ராசஸ் நம்மளுக்கு நடைபெறும். தென் அகைன் பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு கொடுப்பாங்க. தென் அகைன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அவங்க கேட்கும் போது உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி என்னென்ன கேட்கறாங்களோ அது எல்லாத்தையும்
உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ். இந்த சர்டிஃபிகேட் பிஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியாட்டமே வச்சு அவங்களோட ஆர்டர் காப்பி ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு பல்கான ஒரு வேக்கண்ட். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்கான வேக்கண்ட்னா அந்த பிஜிடிஆர்பி விட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வேக்கண்ட் தான் இந்த டைம் இருக்கு. ஸோ அதனால ஒரு ஃபங்க்ஷனாட்ட வச்சு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. 100% வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் நடைபெற வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ வந்து உங்களுக்கு அடுத்துனா நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் ஓகேவா. ஸோ இந்த வீக்கே மேபி வர வாய்ப்புகள் இருக்கு. தட் மீன்ஸ் இந்த வீக் கண்டிப்பா வந்துடும். ஆல்மோஸ்ட் வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீக்குள்ள கண்டிப்பா வந்து இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஸோ இந்த தகவல் நன்றி வணக்கம்.